ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வச்சுக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. சரிங்களா, ஆண்டவர்லாம் உங்களை விட்டு விலகவே இல்லை. சரிங்களா, இந்த வசனத்துக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சாட்சி. அப்படின்னா ஆண்டவர் முதல்ல இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். பைபிள்ல முதல் வசனம் தான் எத்தனை எனக்கு தெரியும். எத்தனையோ நான் என்னால் உடம்பு சரியில்லாத நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த வசனத்தை படிச்சு நான் போகும்போது, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரெஷர் இதுமாங்க, உனக்கு தலையில அதாயிடுச்சு இதாயிடுச்சு அப்படின்னு என்னால் முடியாது போவேன். ஆனா எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இந்த வசனம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுபோல உங்க வாழ்க்கையிலையும் அதே யாரும் இல்லாத நான் அனாதை போல இருக்கிறனே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு நோயா இருக்குது, பிசினஸ்ல இழப்பா இருக்குது, அப்படி இப்படின்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கை விடவே மாட்டார். இந்த சொந்த பந்தம் எல்லாம், அந்த மனுஷங்கள்லாம் நமக்கு ஒரு காரியம்னா எல்லாம் கூட வருவாங்க, காரியம் முடிஞ்சுன்னா கை விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் என்னைக்குமே விலக மாட்டார். சரிங்களா, அவர் சொன்னதான் வானம் பூமி அழிஞ்சாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். சரிங்களா, மனுஷனை நம்பி போகாதீங்க, ஆண்டவர் நம்பி வாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை, வியாதி, இழப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் அதன் மத்தியில உங்களை சந்தோஷப்படுத்தி உங்கள் துக்கம் சந்தோஷம் மாத்தார். அது அவரால் முடியும். நான் எப்படியா இருந்தேன், ஆண்டவர் என்னை மாத்தி இன்னைக்கு என்ன நல்லவனா வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் துக்கம் சந்தோஷம் வரும். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.